தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கருணாநிதி பேத்திக்கு கைவிரித்தார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கருணாநிதி பேத்திக்கு கைவிரித்தார் ஜோசப் விஜய். கருணாநிதி மகன் மு.க. அழகிரி, இவருடைய மகள் கயல்விழி. தற்பொழுது இவருடைய குடும்பம் திமுகவை விட்டு நீக்கப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. எந்த கட்சியிலும் இல்லை. மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி மற்றும் உள்ளிட்டோரை கட்சியில் சேர்க்கும் திட்டம் எதுவும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் மு.க. அழகிரி மகள் அரசியல் பிரவேசம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். முக்கிய பிரமுகர்கள் மூலம் ஜோசப் விஜய்க்கு தூது விட்டிருந்தார். ஜோசப் விஜய் பதவியேற்பு விழாவில் கூட கலந்து கொண்டார். இந்த சூழ்நிலையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக்கொள்ள ஜோசப் விஜய் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது கயல்விழி அவர்கள் ஜோசப் விஜய்க்கு டிமாண்ட் வைத்துள்ளார். என்னவென்று சொன்னால், தனக்கு மதுரை மாநகராட்சி மேயர் பதவி வேண்டும் என்று கேட்டுள்ளார். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மதுரை மாநகராட்சியில் மேயர் பதவி தனக்கு வேண்டும் என்று கேட்டுள்ளார். கட்சியில் மகளிரணி செயலாளர் பதவி வேண்டும் என்று கேட்டுள்ளார். இது ஜோசப் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தில் காலங்காலமாக உழைத்த ரசிகர்கள் பலர் உள்ளார்கள். கட்சியின் ஆரம்பகால தொண்டர்கள் உள்ளார்கள். அவர்களுக்குத்தான் பதவி வழங்கப்படும். புதிதாக சேர்ந்தவர்களை நம்ப முடியாது. ஆகவே புதிதாக சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பதவிகள் வழங்க முடியாது. கட்சியில் வேண்டுமானால் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஜோசப் விஜய் கைவிரித்து விட்டார். தற்பொழுது கயல்விழி என்ன செய்வதென்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தால் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படாது என்பது உறுதி. பதவி இல்லாமல் வெறும் உறுப்பினராக தமிழக வெற்றி கழகத்தில் கயல்விழி சேர்வாரா என்பது கேள்விக்குறிதான். கருணாநிதி குடும்பம் திமுகவை கைப்பற்றியது. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக உள்ளது. ஆனால் கருணாநிதி பேத்தியோ ஒரு அரசியல் கட்சியில் சேர்வதற்கு பரிதாபமாக அலைந்து கொண்டிருக்கிறார். வேதனையான விஷயமாக உள்ளது. ஏனென்று சொன்னால், கருணாநிதியின் மற்றொரு மகன் ஸ்டாலின் திமுகவை கைப்பற்றி விட்டார். மற்றொரு மகன் மு.க. அழகிரியோ எந்த கட்சியில் சேரலாம் என்று அவருடைய குடும்பத்தினர் அலைந்து கொண்டிருக்கின்றனர்.